இது வந்து சிக்கனில் நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் போடணும். பட் ஆனால் ஒயிட் பெப்பர் இல்லாதனால நம்ம சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டுருக்கோம், ஒயிட் பெப்பர் எல்லாம் அப்படியே நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறது கோல்டன் ப்ரௌனில் வரணும், பொரிச்சு எடுக்கணும். நான் இப்போ இதை வந்து எண்ணெயில் போடுறேன். இது கரண்டியை வச்சு நம்ம எல்லாத்தையும் தனித்தனி பீஸ் ஆக்கிடும். எப்பவுமே சின்ன சிக்கன் வரும் உங்களுக்கு மஞ்சூரியன். ஓகேவா? இப்போ நம்ம சாப் பண்ணியிருக்கிறத குட்டி குட்டியாக இருக்கிற கார்லிக்கை போடுவோம். ஆக்சுவலாக கார்லிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நான் அங்கே அதிகமாக போட்டுருக்கேன். ஆக்சுவலாக கார்லிக் சில பேருக்கு வந்து ஸ்மெல் பிடிக்காதுன்னா அது கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்லேயே வெங்காயத்துக்கு இப்போ நம்ம சாப் பண்ணியிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் இப்போ இதில் போட்டுடணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் வந்து நம்ம தனியாச்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த